அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 22. இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் பக்கத்துல முக்கியமான செய்தியா, மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மசோதா அப்படிங்கிறது தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. நமக்கு பொது பட்ஜெட்லயே சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் ஹைவேஸ் அத்தாரிட்டி மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையம் அப்படிங்கிறது ஒண்ணு உருவாக்கப்படும். அதுக்கு இந்த கூட்டத்தொடரிலேயே ஒரு மசோதா கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க. என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத, என்ன ஏது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் போன்று தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையம் நிறுவப்பட வேண்டும் என்றும், பொதுத்துறையும், தனியார் துறையும் பங்கேற்கும் வகையில் உரிய அதிகாரங்களுடன் இந்த ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. பட்ஜெட்ல சொல்லியிருந்ததா சொல்றாங்க. பிரைவேட் செக்டாரும், கவர்மெண்ட்டும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ஒரு ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அவங்க 2 பேரும் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்றதுக்கான ஒரு ஆணையம் அப்படிங்கிறது இது இருக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ, அ நெடுஞ்சாலைகளில் நெடுஞ்சாலைகளின் கட்டுமானம், மேம்பாடு, பராமரிப்பு மற்றும் மேலாண்மை ஆகியவற்றுக்காக இந்த ஆணையம் நிறுவப்படுகிறது. ஸோ, அந்த ஸ்டேட் ஹைவேஸோட அந்த டெவலப்மெண்ட், அந்த மெயின்டனன்ஸ் இதுக்காக தான் இந்த ஒரு ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கப்படுதுங்கிறத சொல்றாங்க. இந்த ஆணையத்துக்கு ஒரு தலைவர், 3 முழு நேர உறுப்பினர்கள், 3 பகுதி நேர உறுப்பினர்கள் இருப்பர். உறுப்பினர்கள் 62 வயது வரை பணியாற்றலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஆணையம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நமக்கு ஒரு தலைவர் அப்படிங்கிறது இருப்பாங்க. ஒரு சேர்பர்சன், 3 முழு நேர உறுப்பினர்கள், ஃபுல் டைம் மெம்பர்ஸ் 3, பார்ட் டைம் மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க 3, உறுப்பினர்களோட பதவிக்காலம் அப்படிங்கிறது 62 வயது வரை பணியாற்றலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ஃபங்ஷன்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நெடுஞ்சாலைகளை பராமரிப்பதற்கும், தரம் உயர்த்துவதற்கும் உடனடி மற்றும் நீண்ட கால திட்டங்களை தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையம் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மெயின்டனன்ஸ்க்கும் அதனுடைய ஸ்டாண்டர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் பிளான்ஸை போட போறாங்க. சரிங்களா? தனியாருடன் அதற்கான ஒப்பந்தங்களை மேற்கொள்ளலாம். இவங்க இந்த ஆணையம் தனியாரோட பிரைவேட் செக்டாரோட டீல்ஸ் பேசிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா, நம்மளோட இந்த சாலைகள் பராமரிப்புக்காக. சரிங்களா? ஸ்டேட் ஹைவேஸோட அந்த ஒரு மெயின்டனன்ஸ்க்காக. தனியாருடன் அதற்கான ஒப்பந்தங்களை மேற்கொள்ளலாம் என்று சட்ட மசோதாவில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட் ஹைவேஸ் அத்தாரிட்டி, தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையம், ஒரு தலைவர், 3 பகுதி நேர மற்றும் 3 முழு நேர உறுப்பினர்களோட இயங்கப் போகுது. தனியார் துறையோடையும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி தான் ஒர்க் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது இன்னைக்கு முக்கியமான செய்தியா இருந்துச்சு. அடுத்தது பார்த்தோம்னா, ககன்யான் கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை வெற்றி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த கிரையோஜெனிக் என்ஜின் அப்படிங்கிறத டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அதனுடைய இறுதிக்கட்ட டெஸ்டிங் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இறுதிக்கட்ட சோதனை முடிஞ்சதுக்கு அப்புறமா, அடுத்த கட்டமா நமக்கு இன்னும் 1 வருஷத்துல லான்ச் பண்ண போறாங்க. அதுக்கு அடுத்த கட்டமான விஷயங்கள பார்க்க போறோம். சரிங்களா? இந்த சோதனையில என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்துக்கான CE-20 கிரையோஜெனிக் என்ஜின் சோதனையை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. அதாவது CE-20 அப்படிங்கிற இந்த கிரையோஜெனிக் என்ஜின் தான் பயன்படுத்த போறாங்க. CE-20 இது ரொம்ப முக்கியம். கிரையோஜெனிக் என்ஜின் 20 அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த இன்ஜினோட அந்த சோதனை அப்படிங்கிறது வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது ககன்யான் திட்டம்னா என்ன அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ககன்யான் திட்டத்தின் மூலம் தரையில் இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புவி தாழ்வட்ட பாதைக்கு விண்கலம் மூலம் 3 வீரர்களை அனுப்பி, அவர்களை மீண்டும் பூமிக்கு பாதுகாப்பாக திருப்பி அழைத்து வர இஸ்ரோ முடிவு செய்துள்ளது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ எர்த் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு 400 மீட்டர்ஸ்க்கு 3 ஆஸ்ட்ரோநாட்ஸ அனுப்ப போறாங்க. 3 விண்வெளி வீரர்கள அனுப்ப போறாங்க. அதுக்கப்புறமா அவங்கள திருப்பியும் பூமிக்கே கொண்டு வர்றது தான் இந்த திட்டமா இருக்கு. இதுல பயன்படுத்தக்கூடிய இன்ஜின் பேரு தான் CE-20 கிரையோஜெனிக் இன்ஜின் 20 அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த திட்டத்தை எப்போ செயல்படுத்த போறாங்க அப்படின்னா, 2025ஆம் ஆண்டுல செயல்படுத்த போறாங்க. அதுக்கான அந்த இன்ஜின் சோதனை அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு. எங்க நடைபெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மகேந்திரகிரி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நடந்திருக்கு. மகேந்திரகிரியில தான் அது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரோவோட ப்ரொபல்ஷன் சென்டர் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? இஸ்ரோவோட அந்த உந்து சக்தி ந மையம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ப்ரொபல்ஷன் சென்டர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இஸ்ரோவோட ப்ரொபல்ஷன் சென்டர் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, நமக்கு மகேந்திரகிரியில இருக்கு. அங்க தான் இந்த இன்ஜின் டெஸ்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. சரிங்களா? அது ஒரு முக்கியமான தகவலா இருக்கு நமக்கு.
ஸோ இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ககன்யான் கிரையோஜெனிக் என்ஜினோட அந்த வெற்றி சோதனை சோதனை வெற்றி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமா என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல நமக்கு இது 2 தான் இம்பார்ட்டன்ட்டான நியூஸஸா இருந்துச்சு. ஸோ அடுத்தது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, மகளிரை அரசியல் களத்தில் ஊக்கப்படுத்த மாநில கொள்கை. அதாவது தமிழ்நாடு மகளிர் கொள்கை. அதாவது பெண்களுக்கான தனி கொள்கை அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் முன்னாடியே போட்டிருந்தாங்க. 2021, 22 காலகட்டத்திலே. ஸோ அது மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்துச்சு. மக்கள் கருத்து கேட்கறதுக்காக. ஸோ அதுக்கப்புறமா அது ஃபைனலைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அத அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? மகளிருக்கான அந்த கொள்கை அப்படிங்கிறது. மாநில கொள்கை, ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ளூ கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே இந்த பாலிசியில சொல்லப்பட்ட விஷயங்களா இருக்கும். உதாரணத்துக்கு பாலின உணர்திறன் கொண்ட கல்வி முறையை நிறுவுதல், பெண் குழந்தைகளின் இடைநிற்றல் விகிதத்தை குறைத்தல், வளரிளம் பெண்கள், மகளிரின் ஆரோக்கியம், ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துதல், வேலை வாய்ப்புகளில் மகளிரின் பங்களிப்பை அதிகரித்தல் போன்ற அம்சங்களை மாநில மகளிர் கொள்கையானது நோக்கமாக கொண்டுள்ளது. ஸோ அதனுடைய நோக்கம் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அடுத்தது சிறப்பம்சங்கள். என்ன மாதிரியான திட்டங்கள் திட்டங்கள் இருக்காது. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண போறாங்க? என்ன மாதிரியான நோக்கங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ளூ கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஓகேங்களா? தமிழ்நாடு மாநில பெண்கள் கொள்கை அல்லது மகளிர் கொள்கையை பத்தி அதனுடைய சிறப்பம்சங்கள், முக்கிய அம்சங்கள், அதனுடைய நோக்கங்கள் எப்படி கேட்டாலும் நம்ம இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் இந்த ப்ளூ கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸ் தான் எழுதணும். சரிங்களா? ஸோ இது நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. அடுத்து இங்க இருக்கிறது எல்லாமே நமக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாநில மகளிர் கொள்கையானது 10 ஆண்டுகளுக்கு அல்லது அடுத்த புதிய கொள்கை உருவாக்கப்படும் வரை நடைமுறையில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதனுடைய காலகட்டம், மகளிர் கொள்கையோட காலகட்டம் அப்படிங்கிறது 10 ஆண்டுகள் அப்படிங்கிறது சொல்றாங்க. இல்ல 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வேற ஏதாவது ஒரு புதிய கொள்கை வந்துச்சு, புதிய மகளிர் கொள்கை வந்துச்சுன்னா, அதுவரைக்குமே இந்த கொள்கையோட அது ஆயுட்காலம் அப்படிங்கிறத சொல்றாங்க. மேலும் இந்த கொள்கை 5 ஆண்டுகளுக்கு பிறகு மறு ஆய்வு செய்யவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறமா இந்த கொள்கை அமலுக்கு 5 வருடங்கள் கழித்து ஒரு மறு ஆய்வு செய்ய போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கொள்கையின் உள்ள அம்சங்களை செயல்படுத்தி ஒருங்கிணைக்கும் துறையாக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ யார் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க இந்த அம்சங்கள அப்படின்னு பார்த்தோம்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை தான் இந்த அம்சங்கள செயல்படுத்தும் ஒரு அதிகாரம் படைத்த அமைப்பா இருக்க போறாங்க. சரிங்களா? மகளிர் நலன், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இந்த ஒரு விமன் பாலிசி அப்படிங்கிறதுல குடுத்திருக்காங்க. இதுல ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஸோ அடுத்தது இன்னைக்கு திருக்குறள் என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா "வெல்லாத எண்ணிச் செயல் வேண்டும் தம்மோடு கொள்ளாது உலகு" அப்படிங்கிறத சொல்றாங்க. "எள்ளாத எண்ணிச் செயல் வேண்டும் தம்மோடு கொள்ளாது உலகு" அப்படிங்கிறத சொல்றாங்க. "தம் நிலைமையோடு பொருந்தாதவற்றை உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஆகையால் உலகம் இகழ்ந்து தள்ளாத செயல்களை ஆராய்ந்து செய்ய வேண்டும்" அப்படிங்கிறத சொல்றாங்க. உலகம் இகழ்ந்து தள்ளாத செயல்களை ஆராய்ந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உலகத்தின் இயல்போட ஒற்றி செய்யாத விஷயங்கள உலகம் ஏத்துக்காது. ஸோ அந்த ஒரு உலகம் இகழாம இருக்கக்கூடிய செயல்கள நம்ப செய்யணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இகழ்ந்து தள்ளாத செயல்களை ஆராய்ந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த எப்படி என்ன விஷயங்கள் செய்றோமோ, அதை கரெக்ட்டா செய்யணும், தெரிந்து செய்யணும். உலகம் ஏற்கும் வகையில செய்யணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? ஸோ திருக்குறள் எண் 470 அதிகாரம் தெரிந்து செயல்வகை அப்படிங்கிறதுல குடுத்திருக்காங்க. ஸோ அடுத்தது மத்த செய்திகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அடுத்த கட்டமா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு விளையாட்டுச் செய்திகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான செய்திகள் குடுத்திருப்பாங்க. 2050ல் இந்திய மக்கள் தொகையில் 19.5% முதியோர் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ நித்தி ஆயோக்கோட ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில தான் அந்த அறிக்கையின் அடிப்படையில தான் இத சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் மக்கள் தொகையில் 2050ஆம் ஆண்டில் 19.5% பேர் முதியோர்களாக இருப்பார்கள் என்பதால், அவர்களின் சேமிப்புக்கு
கூடுதல் வட்டி, குடியிருப்பு திட்டம், கட்டாய சேமிப்பு திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசுக்கு தொலைநோக்கு ஆலோசனை வழங்கும் நிதி ஆயோக் பரிந்துரைத்துள்ளது. ஸோ நித்தி ஆயோக் ஒரு ரிப்போர்ட் எடுக்குறாங்க. மூத்த குடிமக்கள் பராமரிப்பில் சீரமைப்பு அப்படிங்கிற தலைப்புல. ஓகேங்களா? மூத்த குடிமக்கள் பராமரிப்பில் சீரமைப்பு அப்படிங்கிற தலைப்புல ஒரு ஆய்வு நடத்தி அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2050ல இந்தியாவோட மொத்த மக்கள் தொகையில 19.5% பேர் முதியோர்களாக இருப்பாங்க. தற்போது இந்த சதவீதம் அப்படிங்கிறது 10% இருக்கு. 2050ல அது 19.5% இருக்கும். அதாவது நம்ம பாப்புலேஷன்ல 20% ஏறக்குறைய முதியோர்கள் தான் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு தேவையான நல்ல திட்டங்கள பண்ணி குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் பரிந்துரைத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதியோர்களுக்கு எளிதாக சேவைகள் அளிக்க தேசிய அளவில் இணையதளத்தை உருவாக்க வேண்டும். ஸோ ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு வெப்சைட் மாரியான ஒரு விஷயத்த உருவாக்கணும்னு சொல்றாங்க. இந்தியாவில் பெரும்பாலான முதியோர் வங்கிச் சேமிப்பு வட்டியை நம்பி உள்ளதால், அதற்கான வட்டியை அதிகரிக்க வேண்டும். ஸோ, அந்த சேவிங்ஸ்க்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத உயர்த்தணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. வயதான பெண்களுக்கு கூடுதல் வரிச் சலுகைகள் வழங்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது, முதியோர் பயன்படுத்தும் பொருட்கள் மீதான வரி, ஜிஎஸ்டி மேலும் அதிகரித்து, முதியோருக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா, ஒரு ஒரு ஹை பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் ஒரு விஷயத்துல இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் மேல ஜிஎஸ்டி இல்ல டாக்ஸ் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னா, அவங்க ரெவென்யூ அப்படிங்கிறது அதிகமா வரும். ஏன்னா, அதிகப்படியான மக்கள் இப்ப இந்தியாவுல இளைஞர்கள் அதிகமா இருக்காங்க. இளைஞர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மேல நம்ம வரி அப்படிங்கிறது அதிகமா வச்சோம். இப்ப ஸ்மார்ட் போன், இல்ல ஒரு ஸ்மார்ட் வாட்ச், அ ஏர்பாட்ஸ் இந்த மாரியான விஷயங்கள்ல வரிகள் அதிகமாக வச்சாங்க அப்படின்னா, அது கண்டிப்பா இளைஞர்களுக்கு அது அத்தியாவசியமா ஆயிருச்சு நெறைய இளைஞர்களுக்கு. ஸோ, அப்ப அத கண்டிப்பா வாங்கி தான் ஆவாங்க. அதனால ஒரு பொருளாதாரம் ஒரு வருவாய் அப்படிங்கிறது கிடைக்கும் அரசாங்கத்துக்கு. சரிங்களா? ஸோ, அந்த மாதிரி முதியோர்களுக்கு ஆனா பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? முதியோர் பயன்படுத்தும் பொருட்கள் மீதான வரி ஜிஎஸ்டி மேலும் அதிகரித்து முதியோருக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க. பெருநிறுவனங்கள் அளிக்கும் சமூக பொறுப்பு நிதியின் மூலம் நிதி ஆதாரம் இல்லாத முதியவர்களுக்கு சேவைகள் வழங்க வேண்டும். அதாவது கார்ப்பரேட்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்கள தான் பெருநிறுவனங்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட் அப்படிங்கிறத குடுப்பாங்க. அதாவது சிஎஸ்ஆர் அப்படின்னா, கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ வருடம் ஒரு தொகையை வந்து அவங்க வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தொகையை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நிதி ஆதாரம் இல்லாத முதியவர்களுக்கு வழங்க வேண்டும். அந்த சேவைகள வழங்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ நிதி ஆதாரம் இல்லாத அந்த எக்கனாமிக் எபிலிட்டி இல்லாத அந்த வயசானவங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு சிஎஸ்ஆர் ஃபண்டுல இருந்து அவங்களுக்கு உண்டான சேவைகள பண்ணி தரணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. யார் சொல்றா? நித்தி ஆயோக் சொல்றாங்க. தனியார் மருத்துவமனைகள் முதியவர்களுக்கு கட்டணங்களில் தள்ளுபடி சேவை அளிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது 75% அதிகமான முதியோர் நீண்டகால நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதால், அவர்களை வீட்டில் வைத்து சிகிச்சை அளித்து பாதுகாக்க வேண்டியுள்ளது. ஓகேங்களா? ஸோ 75% மேற்பட்ட முதியோர் நீண்ட லாங் டெர்ம் டிசீஸ்ல இருக்கனால, அவங்கள வீட்ல வச்சு சிகிச்சை அளிக்க வேண்டியதா இருக்கு. ஆகையால், முதியோர் மருத்துவ பராமரிப்பு வர்த்தகம் ரூபாய் 57,000 கோடியாக அதிகரிக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. ஸோ இந்த ஓல்ட் ஏஜ் ஹெல்த் கேர் அப்படிங்கிறது, அந்த ஒரு செக்டார் அப்படிங்கிறது வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது குடுத்திருக்காங்க. அதாவது அது அதிகமான ஒரு செலவை ஈர்க்கக்கூடிய ஒரு இதா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நித்தி ஆயோக் பரிந்துரைச்சிருப்பாங்க. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தற்போதைக்கு இந்தியாவுல 10% இருக்காங்க. இது 2050ல 19.5% கிட்டத்தட்ட 20% ஆயிரும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. இதை பத்தின இந்த ஆய்வறிக்கை அப்படிங்கிறது வந்திருக்கு. இதிலிருந்து நமக்கு நெறைய பாயிண்ட் ஆஃப் வியூஸ் அப்படிங்கிறது கட்டுரைகளா எழுத ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? ஸோ பார்ப்போம் என்னென்ன டிஸ்கஷன்ஸ்லாம் வருது அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு நியூஸ்ல இருந்த முக்கியமான விஷயங்கள்ல 2 முக்கியமான விஷயம். 1 தமிழ்நாட்டோட இந்த மகளிர் கொள்கை. இன்னொன்னு இந்த நித்தி ஆயோக்கோட இந்த அறிக்கை அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட்டா இருந்த விஷயங்கள் தினமணி செய்தித்தாள்ல. நாளைக்கு தினமணி செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.